ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா வீட்டில் கட்லட் செய்யறதுக்காண்டி ரெடி பண்ணேங்க. ஒரு 1/2 லிட்டர் ஆரோக்கிய ஆப்பிள் எடுத்தாச்சு. எடுத்து ஒரு சட்டியில் ஊற்றிட்டு அந்தால அடுப்பை பற்ற வச்சாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சோன்னே அடுப்பில் நல்லா சூடாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சோன்னே கட்லட் பவுடருக்காண்டி அளவு எடுக்கிறதுக்காண்டி கட்லட் பவுடர் எடுத்து அது கூட கார்ன்ஃப்ளவர் போட்டோம். கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டால் ஃப்ளேவருக்காண்டி கார்ன்ஃப்ளவரை போட்டு வச்சாச்சு. பால் ஒரு பக்கம் நல்லா சூடாகிட்டுருந்துச்சி. கட்லட் பவுடர் 3 ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸில் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாலை பார்த்தா பால் எப்படின்னா கொதி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே கட்லட் பவுடர் எடுத்து ரெடி பண்ணதுக்காண்டி இன்னொரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சம் கட்லட்டை போட்டு கிண்டலாம் ரெடி பண்ணேன். அதுக்குள்ளே பாலை பார்த்தா பாலுக்கு கோச்சு வந்துச்சு. அதனால் பாலை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் அதுக்குள்ளே பாலை கொஞ்சம் சூடான பால் எடுத்து கட்லட் மிக்ஸ் பண்ணதுக்காண்டி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி விடாமல் கிட்டணும். ஒரு துளியில் கட்டி இருக்கக்கூடாது, அந்த திரியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே பால் கொஞ்சம் கொதிச்சோடனே 3 கரண்டி சீனி, தேவையான சீனியை போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. கலக்கி விட்டுகிட்டே இருந்தோம். சீனியை போட்டு சீனி கரெக்டாக பக்கம் வந்தோன்னே நல்லா பக்கம் வந்துட்டு நல்லா கொதிச்சோன்னே பால் சீனி கரைச்சிட்டே இருந்துச்சு. அதான் நல்லா பால் கொதிச்சு சின்ன கரெக்டாக போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் கட்லட் பவுடர் ரெடி பண்ண வச்ச கரைச்சதை ஊற்றியாச்சு. அதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன். கிண்டி நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டியாச்சு. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் கிண்டணும். அப்புறம் நல்லா கிண்டினோம். கிண்ணி நல்லா வந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா கட்டியாக வந்துச்சு. கட்டியாக வந்த பிறகு எடுத்து ஆற வச்சாச்சு. ஆற வச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு தான் செட் ஆகும். அது கூட அந்தால எசன்ஸை கொஞ்சம் லைட்டாக ஊற்றி கிண்டி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் கிண்டிக்கிட்டே இருந்தேங்க. உட்காந்து கிண்டி முடிச்ச பிறகு ஆற வச்சுட்டு அதுக்குள்ளே ஃப்ரூட்லாம் வெட்டி போடுறது எடுக்க முடியல. ஃப்ரூட்டை வெட்டி போட்டு ரெடி பண்ணுற நேரத்தில் நான் வீட்டில் இல்லை. அர்ஜென்ட்டாக வேலை வந்துட்டு வேலைக்கு போயிட்டேன். அதனால ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு கட்லெட்டு. பாருங்கள் கட்லெட் ரெடி ஆகிட்டு. எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.